வணக்கம். இன்று திருப்பாவையின் 21வது பாசுரத்தை நாம் பார்க்கலாம். இதில் இறைவன் எவ்வாறு பசுக்கள் நிறைவுடன் பாலை சொரிந்து கொண்டே இருக்குமோ அதுபோன்று கருணையை நம் பால் அள்ளி 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 சொரிந்து கொண்டே இருப்பவன், வழங்கி கொண்டே இருப்பவன், அத்தகைய சிறப்பு வாய்ந்தவனே, வள்ளல் தன்மை உடையவனே, மிகுந்த ஆற்றலை உடையவனே, எதிரிகளை வீழ்த்த வல்லவனே, தோற்றமாய் நின்ற சூரியனைப் போல ஒளி மீசக்கூடியவனே, மிகுந்த எழில் உடையவன், கண் கூசக்கூடிய அளவுக்கு எழிலன் அவன். உனது வலிமையை கண்டு எதிரிகள் பயந்து நடுங்குவார்கள். ஆனால் நாங்கள் உன்னை கண்டு பயப்படுவதில்லை. ஏன்? உன் வாசலில் வந்து நின்று உன் புகழை பாடி உன்னை காண வேண்டும், உன் அருளை பெற வேண்டும் என்று நாங்கள் உனக்காகவே தஞ்சமாய் நிற்கின்றோம். இறைவா, கண்ணனே, நீ உன்னுடைய துயிலில் இருந்து எழுந்து வா. எங்களுக்கு எல்லாம் நீ அருளை பொழி. உன் புகழை போற்றி பாடி வரும் எங்களுக்கு யார்தான் அருள் செய்வார்கள்? உன்னை தவிர நாங்கள் வேறு எவரோடும் இந்த கருணையை எதிர்பார்ப்பதே கிடையாது. வள்ளல் தன்மை உடையவனே, விரைந்து எழுந்து வந்து எங்களுக்கு உன் அருள் மழையை பொழிவாயாக என்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. பாடலுக்கு போகலாம். ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப, ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப, மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பேரும் பசுக்கள், மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பேரும் பசுக்கள், ஆற்ற படைத்தான் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய், ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய், ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில், ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில், தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய், தோற்றமாய் நின்ற சுடரே துயிலேழாய், மாற்றருண்டக்கு வழி தொலைந்துன் வாசற்கண், மாற்றருண்டக்கு வழி தொலைந்துன் வாசற்கண், ஆற்றாது வந்துன் அடிபணியுமா போலே, ஆற்றாது வந்துன் அடிபணியுமா போலே, போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோரெம்பாவாய், போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோரெம்பாவாய், எம்பாவாய். நந்தகோபனின் மகனான கண்ணனின் அடுத்த பாடலை நாளை நாம் பார்க்கலாம். நன்றி.